தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கிரேஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய வேதத்துள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து வார்த்தைகளை கேட்கிற உங்களை அதிக பாக்கியவான்களாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. வார்த்தையை குறித்த தியானம் நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வார்த்தை அது இருளை வெளிச்சமாய் மாற்றக்கூடியது. பிரைஸ் காட். ஒழுங்கில்லாத காரியங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய வல்லமை உடையது வார்த்தை. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கக்கூடிய வல்லமையை உண்டாக்கியது, உள்ளடக்கியது தேவனுடைய வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து பேசிக்கொள்வதிலே, கேட்டுக்கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் மிகப்பெரிய மாற்றங்களையும் மறுரூபத்தையும் நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ தொடர்ந்து நாம இந்த சீரியஸ்ல கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படிங்கிற தலைப்பிலே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவாராக. தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் நான் யார். மிக முக்கியமான ஒரு காரியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் இருப்பதை போல் நாம் இருந்தாலும் நம்ம ஸ்பிரிட்ல நம்ம உணர முடியும். நான் உலகத்துல இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஸோ உலகத்துல ஒரு மனிதன் இருப்பதற்கும் கிறிஸ்துவுக்குள் இருந்து கொண்டு உலகத்துல ஒரு மனிதன் இருப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன செய்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நாம் உலகத்துல இருக்கும்போது நாம் சிருஷ்டியாய் இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். அதான் வசனம் 2 கொரிந்தியர் 5:17 எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அந்த சிருஷ்டி அப்படிங்கிறது என்ன? பழைய காரியங்கள். புது சிருஷ்டிங்கிறது என்ன? புதிய காரியங்கள். எப்படி ஆண்டவர் நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் ஆண்டவர் சொன்னால், அது மாதிரி புதிய காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் சிருஷ்டியாய் இருந்த எங்களை நீர் உமக்குள் கொண்டு வந்து புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறீர். எங்களுக்குள் இருந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே புதிய காரியங்களை எங்களுக்குள் நீர் செய்து கொண்டிருக்கிறீர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற இந்த காரியங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கும் இது பிரயோஜனமாய் இருக்கும்படி தேவாவியானவர் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, தொடர்ந்து நாம் முதல் தலைப்புல பேசணும். சேனைகள். கிறிஸ்துவுக்குள் நான் சேனையாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தியானிச்சோம். இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் நாம் விருந்தாளிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவுக்குள் நாம் யாராய் இருக்கிறோங்கிறதை நாம் தியானித்துக் கொள்ளலாம். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா பிசாசு பலவானா இருக்கிறான். பிசாசு யாரா இருக்கிறான்? பலவானா இருக்கிறான். சோ இந்த பிசாசு பலவானா இருந்தால் மனிதன் பலவீனர்களாய் இருக்கிறார்கள். சோ இதுதான் இயல்பான காரியம், சாதாரணமான ஒரு காரியம். சோ மனிதன் பலவீனமா இருக்கிறான், பிசாசு பலவானா இருக்கிறான். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த பிசாசானவன் மனிதனை என்ன பண்ணிருதான்? வீழ்த்தி விடுகிறான். சோ இதை நாம் முதல் ஆதியாகமத்திலே நம்மால் பார்க்க முடியும். அங்க ஆதாம் என்கிற மனிதனும் ஏவாள் என்கிற மனுஷியும் இருக்கிறாங்க. சோ இங்க பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவில் அங்க தந்திரமாய் நுழைந்து என்ன பண்றான்? அந்த மனிதர்களை வீழ்த்தி விடுகிறான். தன்னுடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணிருதான்? அவர்களை வீழ்த்தி விடுகிறான். சோ மனிதன் அங்க பலவீனமாய் மாறி போகிறான். சோ இங்க பிசாசானவன் பலவானாய் காணப்படுகிறான். ஓகே, இதுக்கு வேற மாற்றம் கிடையாதா? அப்போ மனிதன் எப்பவுமே அவன் பலவீனமா தான் இருக்கணுமா? பிசாசு பலவானா இருந்து அவன் மனிதனை ஜெயித்து கொண்டேதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது
லூக்கா 11ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் நமக்கு ஒரு வேறு விதமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, வேறு விதமான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அதுல அழகா எழுதியிருக்கு. லூக்கா 11, 21, 22 வாசிக்கிறேன். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். சோ இங்க முதலாவது பலவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பலவான் யார் அப்படின்னா பிசாசு பலவானா இருக்கிறான். சோ இப்ப ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே இன்னொரு சூப்பரான வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க, 22ல. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். பிரைஸ் காட். அதாவது அவனுடைய பொருளை பங்கிடுவான்னு எழுதப்படல, அவனுடைய கொள்ளை பொருள். எவனுடைய கொள்ளை பொருள்? பலவானுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஓ பிரைஸ் காட். சோ இன்றைக்கு இந்த வசனத்தை ஆதாரமாய் கொண்டு கிறிஸ்துவுக்குள் நான் யாரா இருக்கிறேன் அப்படிங்கிற நாம் தியானித்துக் கொள்ளலாம். 21ஆம் வசனத்துல பலவானை குறித்து எழுதப்பட்டிருக்கு. என்ன பலவான்? ஆயுதம் தரித்த பலவான். சோ அவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய அரண்மனையை காப்பானா, அவனுடைய பொருள் என்ன பண்ணிருக்குமா? பத்திரப்பட்டிருக்கும். ஒருத்தன் பலவானா இருக்கும் போது அவனுடைய பொருள் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? பத்திரப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, கீழே எழுதியிருக்கு, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஓ ஹல்லேலூயா. அப்ப பலவான்ட்ட இருக்கிறது பொருள் கிடையாது, கொள்ளை பொருள். இன்றைக்கு பிசாசு என்கிற பலவான்ட்ட இருக்கிறது எல்லாமே அவன்கிட்ட இருக்கிற பொருள் கிடையாது, கொள்ளை பொருள். கொள்ளை பொருள்னா அர்த்தம் என்ன? யாரோ ஒருவருடைய பொருளை அவன் கொள்ளையடிச்சு என்ன பண்ணியிருக்கிறான்? வைத்திருக்கிறான். ஓ பிரைஸ் காட். சோ அப்போ பிசாசு பலவானா இருக்கிறான், மனிதர்கள் பலவீனர்களாய் இருக்கிறார்கள். இப்போ இதற்கு ஒரு முடிவில்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அதற்கு முடிவு உண்டாக்கினார். சோ அவர் மனிதனாக இந்த பூமியிலே வந்தார். அப்பொழுது பாருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்க, 30வது வயதுல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவர் பிசாசால் என்ன பண்றாரு? வனாந்திரத்தில் வைத்து சோதிக்கப்படுகிற தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டு போகிறார். இப்ப இங்க என்ன நடக்கு அப்படின்னா, இங்கேயும் எப்படி ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்கும்படி பிசாசானவன் வந்தானோ, அதை போல இந்த வனாந்திரத்திலையும் இயேசுவை சோதிக்கும்படி அங்க வர்றான். நல்ல கவனிங்க, இயேசு வனாந்திரத்துல இருக்கிறாரு, அங்க சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடையாது, அவருக்கு பசி உண்டாகிறது. இப்போ அவன் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் சொல்றான். ஆனா அங்க ஆதாமுக்கு பாத்தீங்கன்னா அவங்க புசிப்பதற்கு சகலவித விருட்சத்தின் கனிகளும் இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? புசிக்க கூடாதுன்னு சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து அவர்கள் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை பலவீனர்களாய் மாற்றிக்கொண்டு பிசாசானவனை பலவானாய் மாற்றி விட்டார்கள். அவன் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த சகல அதிகாரத்தையும் ஆளுமையையும் அவன் என்ன பண்ணிட்டான்? பிடுங்கி கொண்டான், கொள்ளை பொருளாய் எடுத்துக்கொண்டான். ஆனால் இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அதை மீட்கும்படி வந்திருக்கிறாரு. அவரை வீழ்த்தும்படி பிசாசானவன் என்ன பண்றான்? பலவானாய் வந்து அவன் இங்க அவரை வஞ்சிக்கும்படி, அவரை கீழ்ப்படிய பண்ணும்படி, அவரை தோற்கடிக்கும்படி என்ன பண்றான்? வந்து நின்று பேசுகிறான். அப்ப இயேசு சொல்றாரு, எப்பா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி 3 விதமான சோதனைகளிலும் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பிசாசை ஜெயிக்கிறார். பிரைஸ் காட். இப்போ இயேசு கிறிஸ்து யாரா மாறிட்டாரு? அப்போ பலவான ஜெயிக்கிறவங்க யாரு? அதிக பலவான் இயேசு கிறிஸ்து இங்கே அதிக பலவானாய் மாறுகிறார். இவருக்கு வந்த சோதனை ஆரம்ப நாட்களில் இருந்து இதோடு முடிந்து விடவில்லை. முடிவாய் சிலுவையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த வேளையில கூட அவருக்கு என்ன செய்து? அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. ஹல்லேலூயா. என்ன மாதிரியான சோதனை? சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அங்க ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, இவன் கிறிஸ்துவானால் இவன் சிலுவையில இருந்து என்ன செய்யட்டும்? இறங்கி வரட்டும். அதே மாதிரி சொல்றாங்க, சிலுவையில் அடிக்கப்பட்ட நீ தேவனுடைய குமாரனையானால் உம்மையும் ரட்சித்துக் கொள்ளும், எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும். பாருங்கள், நீ தேவனுடைய குமாரனையானால் அந்த சத்தம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? தொனித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி அவர் ஜெயம் எடுக்கிறார். பிரைஸ் காட்.
பிசாசால என்ன பண்ண முடியல? இயேசுவை எந்த ஒரு இடத்திலையுமே வெற்றி காண முடியவில்லை. இயேசுவை தோற்கடிக்க அவனால முடியவில்லை. இயேசு ஜெயித்து நின்றார். பிரைஸ் காட். சில உலக பிரகாரமா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. என்ன டயலாக் அப்படின்னா, வெற்றி பெற்ற எல்லாருமே தோல்வி அடைந்துதான் வெற்றியை பெற்றிருக்கிறான்னு சொல்லி. ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம் இந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். தோற்காமலேயே வெற்றி பெற்றவர் இயேசு கிறிஸ்து. ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரையந்தும் தோல்வி என்பதை சந்திக்காமல் வெற்றி அடைந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் காட். சோ அவர் அந்த பலவானை எல்லா சூழ்நிலையிலும் ஜெயித்தார். அவர் அதிக பலவானாய் மாறினார். அவனுடைய ஆயுதங்களை எல்லாம், தந்திரம் என்கிற ஆயுதங்களை எல்லாம் அவர் உரிந்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை அவர் எடுத்துக்கொண்டார். பிரைஸ் காட். பாதாளத்துல அவன் எல்லாரையும் சிறைபிடித்து வைத்திருந்தான். அவர் அதிக பலவானாய் பாதாளத்தில் இறங்கி போய் சிறைபிடிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை அவர் மீட்டு கொண்டு வந்தார். பிரைஸ் காட். சோ இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்க இருந்தீங்கன்னா அதிக பலவானாய் இருக்கிறீங்க. பிசாச உங்களால மேற்கொள்ள முடியும். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிசாசானவன் அவனுடைய பலம் என்ன தெரியுமா? அவனுடைய வஞ்சகம், அவனுடைய தந்திரம். சோ இதை கொண்டுதான் அவன் என்ன பண்றான்? அவன் நம்மை தோற்கடிக்கிறான். ஆனால் இந்த தந்திரங்களை, வஞ்சகத்தையும் நாம் சரியாய் வார்த்தையின் வெளிச்சத்துல ஆவியானுடைய உதவியோடு அடையாளம் கண்டு கொண்டால் இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஜெயிக்க முடியும். முதலாம் மனிதனான ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே தோற்கடிக்கப்பட்டான். ஆனால் இரண்டாம் மனிதனான இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தில் அல்ல, எதுவும் இல்லாத வனாந்திரத்திலே பிசாசை ஜெயித்தான். மிகப்பெரிய பலவானாய், அதிக பலவானாய் அவர் மாறி நின்றார். இன்றைக்கு அவருக்குள் இருக்கிற, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய திட்டத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் அதிக பலவானாய் மாற்றி இருக்கிறார். பிரைஸ் காட். சோ நாம் அதிக பலவானாய் இருக்கும் போது பலவானான சாத்தான் உங்கள்கிட்ட இருந்து எதையெல்லாம் திருடி கொண்டு கொள்ளை பொருளாய் வைத்திருக்கிறானோ, உங்களுடைய சமாதானமா இருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கியமா இருக்கலாம், உங்களுடைய ஐஸ்வர்யமா இருக்கலாம், உங்களுடைய பரிசுத்தமா இருக்கலாம், உங்களுடைய சந்தோஷமா இருக்கலாம், இது எதுவா இருந்தாலும் அவன் உங்களிடமிருந்து பறித்து கொண்டு போனதை நீங்கள் அதிக பலவானாய் இருந்து கொண்டு அதை எல்லாம் திரும்ப நீங்கள் மீட்டு கொள்ள முடியும். பிரைஸ் காட். சோ இந்த அதிக பலத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு முறை தாவீது ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாரு. வந்து பார்த்தா அங்க இருக்கிற அவருடைய ஜனங்கள், அவருடைய பொருட்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டது. வந்து நின்று பாக்குறாரு. கூட இருக்கிறவங்களும் அது வரைக்கும் ஆறுதலா இருந்தவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ன உடனே தாவீதுக்கு விரோதமா என்ன பண்றாங்க? கல்லெறியும்படி அவங்க கற்களை எடுத்துக்கொண்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அந்த இடத்துல அதிக பலவானா தன்னை என்ன பண்றாரு? ஆண்டவருக்குள்ள வைத்து கொண்டார். ரிசல்ட் என்ன தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட போய் பேசுறாரு. ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா? அதை நான் பிடித்துக் கொள்வேனான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ அதிக பலவான். காரணம், நீ ஏன் திட்டத்துல இருக்கிற, நீ எனக்குள்ள இருக்கிற. உன் கூட இருக்கிறவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் நான் உன் கூட இருக்கிறேன். நீ தொடர்ந்து போ, அந்த தண்டை நீ பிடித்து கொள்வாய். கடைசி பாருங்களேன், தாவீது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு யார் இவனுடைய காரியங்கள் எல்லாம் பிடித்து கொண்டு போனார்களோ அவர்களை விட தன்னை அதிக பலவானாய் மாற்றிக்கொண்டு போய் தனக்கு உண்டான யாவற்றையும் அவர் திருப்பி கொண்டு வந்தார். பிரைஸ் காட். இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்கிற இந்த வேளையில நீங்கள் ஒரு அதிக பலனை பெற்றுக்கொண்டு, ஓ ஹல்லேலூயா, உங்களை யார் யார் நோகடித்ததோ, யார் யார் உங்களை நஷ்டப்படுத்தினதோ, எந்தெந்த காரியங்கள் உங்களை இல்லாமைக்குள் கொண்டு வந்ததோ அதை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும்படி ஒரு அதிக பலனை தேவ ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து அதை எல்லாம் நீங்கள் மீட்டுக் கொள்ளும்படியான மிகப்பெரிய ஒரு வல்லமையை ஆண்டவர் உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுகிறார். பிரைஸ் காட். சோ நான் உங்களை பார்த்து நற்செய்தியாய் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்து போனவைகளை
மீட்டுக் கொள்வீர்கள். எப்போ மீட்டுக் கொள்வோம்? நம்ம அதிக பலவானா இருக்கும் போது. ஓ ராக்கா ரேலே மேனே தூரிக்காபா, ஓ ஹalleluya. ஒரு விலையேற பெற்ற அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. நீங்கள் இழந்து போனவைகளை, நீங்க ஒருவேளை சில இருப்பு கோளாறிய இழந்து போயிருக்கலாம். இப்பொழுது தேவ வல்லமை ஒரு மரக்கொப்பை போல விழுந்து மூழ்கி போனவைகளை அது மிதக்க செய்கிறது. இழந்து போனவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிற. ஒருவேளை நீங்க வீட்டை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பெயரை இழந்து போய் இருக்கலாம், உங்களுடைய பலனை இழந்து போய் இருக்கலாம். இந்த செய்தி, இந்த வார்த்தைகள் உங்களை அதிக பலவானாய் மாற்றி நீங்கள் இழந்து போனவைகளை நீங்கள் பின்தொடர்ந்து போய் மறுபடியும் அதை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு கிருபையை ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுகிறார். ஒருவேளை உங்களுடைய பிசினஸ்ல நீங்க இழந்து போய் இருக்கலாம், நஷ்டம் அடைந்திருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக உங்களுடைய பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய மறுரூபத்தை, ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஓகே, சோ அதிக பலவான் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, ஒருவேளை நான் தேவ பிரசன்னம் இல்லை, தேவனை நான் சரியா அவரோட ஐக்கியமா இல்லை, அப்படியே ஒரு உலகத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னா, நம்ம அப்படியே ஒரு பலவீனமா என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பிக்கை இல்லாம, ஒரு தைரியம் இல்லாம, ஒரு பலன் இல்லாம அப்படியே பலவீனனா இருப்போம். பிசாசு வந்து மேலும் மேலும் என்ன பண்ணிடுவான்? நம்மள்ட்ட இருக்கிறதை எல்லாம் அவன் உரிந்து கொண்டு போய் விடுவான். ஆனால் நீங்கள் நானும் பலவானா இருக்கும், அதிக பலவானா இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது, அவருடைய வார்த்தை நமக்குள் தொனித்து கொண்டு இருக்கும்போது, ஓ ஹalleluya, பிசாசானவன் மேற்கொண்டு உங்களிடம் இருந்து எதையும் அவன் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டதை திரும்ப அவனுடைய கரத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவன்கிட்ட இருக்கிறது பொருள் கிடையாது, கொள்ளை பொருள். அது உங்களுடையது, அது நம்முடையது. அதை நீங்கள் திருப்பிக் கொள்ளுகிறீர்கள். பிரைஸ் காட். ஓகே, தொடர்ந்து இந்த அதிக பலவான் அப்படிங்கிறத இன்னும் நாம நல்லா புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆதியாகமம் அதுல 13ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. அந்த சம்பவத்தின் மூலமாக இன்றைய இந்த தலைப்புக்கான காரியத்தை நாம் தியானித்துக் கொள்ளலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். அதுல அழகா ஆபிரகாமை குறித்து ஒரு மேன்மையான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 14ஆம் அதிகாரத்துல 24 வசனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நல்லா தெரிந்திருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மெயினா இங்க சோதோம் கொமோரா அந்த பட்டணத்தை குறித்து எழுதியிருக்கு. ஏன்னா இந்த சோதோம் கொமோரா பட்டணம் யாரோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னா லோத்தோடு சம்பந்தப்பட்டது. லோத்து யாரோடு சம்பந்தப்பட்டவர்? ஆபிரகாமோடு சம்பந்தப்பட்டவர். ஆபிரகாம் தேவ திட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர். ஹalleluya. சோ இப்ப ஆபிரகாமின் நிமித்தம் லோத்து முக்கியமானவரா இருக்கிறாரு. லோத்தின் நிமித்தம் அந்த சோதோம் கொமோரா பட்டணம் முக்கியமானதா இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த சோதோம் கொமோரா இந்த பட்டணத்தாருக்கு விரோதமாக ஒரு 4 தேசத்துல இருந்து ராஜாக்கள் என்ன பண்றாங்க? யுத்தம் பண்ணும்படி வர்றாங்க. நல்ல கவனிங்க. எப்பவுமே நம்ம ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அவங்க எந்த அளவுக்கு பலனோட வராங்களோ அவங்கள விட அதிக பலனோட என்ன பண்ணணும்? இவங்க வந்து யுத்தத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். ஒருவேளை அவங்களோட அதிக பலனோட போகலனாலும் அவங்களோட குறைஞ்ச பலனோட என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. இப்ப அவங்க 10,000 பேரோட வராங்கன்னா இவங்களும் ஒரு 10,000 பேரோட என்ன செய்யணும்? போகணும். ஆனா 5,000 பேரோட போனா கண்டிப்பா தோல்விதான். அதனால இவங்க என்ன பண்றாங்க? பிளான் பண்றாங்க. அவங்க 4 ராஜாக்களோட வராங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள ஜெயிக்கணும்னா அப்ப நம்ம 5 ராஜாக்களா என்ன செய்வோம்? போவோம்னு சொல்லி இந்த சோதோம் கொமோரா பட்டணத்து ராஜாக்கள் இன்னும் கூடுதலா ராஜாக்களை கூட்டிக்கிட்டு ஒரு 5 ராஜாக்களா என்ன பண்றாங்க? போறாங்க. எதிரிகள் எத்தனை? 4 ராஜாக்களா வர்றாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அவங்க 4 ராஜாக்கள் தான் வராங்க, நம்ம 5 ராஜாக்கள் போறோம், அதனால கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்? அவங்கள நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஜெய நம்பிக்கையோடு கூட தான் என்ன பண்றாங்க? போறாங்க. ஆனா அங்க போனா காரியம் மாறுதலாய் நடக்கிறது. என்ன நடக்கு? யுத்தத்தின் முடிவுல பாத்தீங்கன்னா அந்த 4 ராஜாக்கள் இந்த 5 ராஜாக்களை என்ன பண்ணிருந்தாங்க? ஜெயிச்சிடுறாங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா 14:9 வசனத்துல லாஸ்ட் சென்டென்ஸ்ல எழுதியிருக்கு பாருங்க. அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். கடைசி பாருங்க என்ன நடக்குது? அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கில் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். இவன் 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க? தோற்று போய்விட்டார்கள்.
பாருங்களேன், அவங்களுடைய இந்த உலக பிரகாரமான கணக்கு அங்க ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது. 4 ராஜாக்கள், இவங்க 5 ராஜாக்கள். கண்டிப்பா இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்கன்னா என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. சோ இப்போ என்ன நடக்குன்னா, அந்த சோதம் கொமராவில தான் யாரு இருக்கிறா, லோத்து இருக்கிறாரு. கடைசியில் அந்த சோதம் கொமரா பட்டணத்தை பிடிக்கும் போது அந்த 4 ராஜாக்கள் அந்த லோத்துவையும் அவனுடைய ஆட்களையும் பொருட்களையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த செய்தி ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க. 12ஆம் வசனம், ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாய் லோத்து சோதமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். 13, தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, இப்படி லோத்துவையும் அவனுடைய பொருட்களையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆபிரகாம் ஒரு தனி மனிதனா இருக்கிறார். வசனம் இருக்குதானா, இருக்கு. ஏசாயா 52:2 எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் ஒருவனாய் இருந்த போது அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். சோ இங்க ஆபிரகாம் ஒரு பரதேசியாய், ஒரு அந்நியனாய் இந்த தேசத்திலே சுற்றி திரிகிறார். இப்போ இவருக்கு தகவல் சொல்லப்படுது, லோத்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு, 14ஆம் வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, பிரைஸ் காட், அவர் கேள்விப்பட்ட உடனே அவருக்குள்ள என்ன வரல தெரியுமா, பயம் வரல. அதே மாதிரி உலக ஞானத்தின்படியான எண்ணங்களும் வரல. ஹல்லேலூயா. சோ முதலாவது இங்க ஆபிரகாம் அந்த 4 ராஜாக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு போறாரு. பிரைஸ் காட். அவரு நிறைய விஷயங்களை கணக்குல என்ன பண்ணல, எடுக்கல. பிரைஸ் காட். சோ முதலாவது அவர் கணக்கில் எடுத்தது எது தெரியுமா, ஐயோ 4 ராஜாக்கள், நான் தனி ஆளு அப்படிங்கிறத கணக்குல எடுக்கல. அடுத்து எதை கணக்குல எடுக்கலன்னா, இவங்க 5 ராஜாக்களை ஜெயிச்சவங்க, 5 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போயுமே அந்த 4 ராஜாக்களை ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதையும் கணக்குல என்ன பண்ணல, எடுக்கல. அவர் கணக்கில் எடுத்ததெல்லாம் ஒன்றே ஒன்று. ஃபர்ஸ்ட், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், நான் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவன். 2வது, லோத்து என்னுடைய உறவுக்காரன், ரிலேஷன்ஷிப், உறவு முறை. பிரைஸ் காட். இந்த 2ஐ மாத்திரம் தான் என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. அவர் யுத்தம் பண்ற போறார். பாருங்களேன், அதுல அழகா எழுதியிருக்கு, ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து என்ன பண்றாரு, கூட கூட்டிட்டு போறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க 4 ராஜாக்கள்னா ஒவ்வொரு ராஜாக்கள்கிட்டையும் எவ்வளவு சேவகர்கள் இருப்பாங்க, எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கும். அப்ப 4 ராஜாக்கள் எவ்வளவு சேவகர்களையும் ஆயுதங்களையும் வைத்திருப்பாங்க. ஆனா இங்க ஆபிரகாம் சாதாரண ஒரு விவசாயின்னு சொல்லலாம், ஒரு அந்நியன். அவர்கிட்ட ஒரு 318 பேர் கைப்படிந்தவங்க இருக்கிறாங்களாம். அவர் தைரியமா என்ன பண்ணிட்டு போறார், 318 பேரை கூட்டிக்கிட்டு 4 ராஜாக்களுக்கு விரோதமா போகிறார். பிரைஸ் காட். அப்போ இந்த நினைப்பு இருக்கு பாத்தீங்களா, நான் இந்த 4 ராஜாக்களை பின்தொடர்ந்து என்னால ஜெயிக்க முடியும்னு அந்த நம்பிக்கை ஆபிரகாமை அதிக பலவானாய் மாற்றுகிறது. அப்புறம் நான் தேவ திட்டத்துல இருக்கிறேங்கிற அந்த நினைப்பு இருக்கு பாத்தீங்களா, இது ஆபிரகாமை அதிக பலவானாய் மாற்றுகிறது. அதுக்கப்புறமா லோத்துவை அவனுடைய கிரியின் அடிப்படையில எதுவுமே பார்க்காம ரிலேஷன்ஷிப் அடிப்படையில பார்க்கிறார் பாத்தீங்களா, இது ஆபிரகாமை அதிக பலவானாய் மாற்றுகிறது. நடந்தது என்ன தெரியுமா, ராக்காலத்துல அவர் போறாரு, அவங்க பவுஞ்சா பிரிந்து அவங்க மேல விழுந்து அவங்களை எல்லாம் முறியடித்து 16ஆம் வசனம், சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஓ பிரைஸ் காட். எவ்வளவு பெரிய காரியத்தை இங்க ஆபிரகாம் செய்து முடிக்கிறார் பாருங்களேன். அப்ப நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா அங்க 5 ராஜாக்களை முறியடித்த 4 ராஜாக்கள் பலவானா காண்பிக்கப்படுறாங்க. அந்த 4 ராஜாக்கள் பலவீனர்களாய் காண்பிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க தேவ திட்டத்துல இல்ல, அவங்க தேவனை குறித்த எந்த காரியம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த 4 ராஜாக்கள் பலவானாய் காணப்படுறாங்க. இந்த 4 ராஜாக்களை ஒரு தனி நபராய் ஆபிரகாம் 318 பேரை கூட்டிட்டு போயிட்டு அழகா அடிச்சு தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு,
ஓ பிரைஸ் காட். இதுதாங்க தேவ திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மேன்மை, இதுதான் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற மேன்மை. சோ அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி ஆயுதம் இவங்கள்ட்ட இருந்திருக்குமானா நிச்சயம் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்த சேவருடைய எண்ணிக்கைக்கும் இந்த 318 பேருக்கும் சமமா இருந்தன நிச்சயமா இருந்து. அவங்கள்ட்ட நிறைய பேர் என்ன பண்ணி இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஆபிரகாம் அதிக பலவானாய் அங்க போய் அவங்களெல்லாம் என்ன பண்ண 4 ராஜாக்களை தோற்கடித்தார். பிரைஸ் காட். சோ நிச்சயமாக இந்த உலகம் எண்ணிக்கை அதிகமா இருப்பது போல இருக்கலாம், ஆனால் தேவ திட்டத்துல இருக்கிறவங்க பெரும்பான்மை. அவங்க எண்ணிக்கையில் குறைவா இருந்தாலும் அவங்களுடைய பலன் எப்பவுமே அதிகமா இருக்கும். மீதியானியருக்கு விரோதமா யுத்தம் பண்ண போகும்போது கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிதியோனே நீ பராக்கிரமசாலி, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். மீதியானியரை ஒரு மனுஷன் முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கூட துணையா நின்று எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்களேன். பிரைஸ் காட். ஆபிரகாம் அழகா 4 ராஜாக்களை போய் என்ன பண்ணிட்டாரு. இவன் நீங்க பாத்தீங்கன்னா 9 ராஜாக்களுக்கு வெட்கம் உண்டாகி விட்டது. என்ன காரணம்? ஏன்னா இந்த 5 ராஜாக்கள் கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, என்னடா அது நம்ம 5 ராஜாக்களா போய் என்ன பண்ணிட்டோம், தோத்துட்டு வந்துட்டோம். ஆனா ஆபிரகாம் போய் அழகா ஜெயிஸ்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தலை குனிவு. அப்புறம் அந்த 4 ராஜாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு சாதாரண மனுஷன் நம்மளை அடிச்சு தூக்கிட்டானையா அப்படிங்கிற ஒரு கலக்கம் என்ன செஞ்சிருக்கும் ஆபிரகாம் மேல. இதுவரைக்கும் இருந்த கனத்துக்கும் மரியாதைக்கும் பயத்துக்கும் இருந்ததுக்கும் இதுக்கு அப்புறம் இருந்ததுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன செஞ்சிருக்கும், உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, சோ நீங்களும் நானும் தனித்து நின்றோம்னா பலவீனர்கள். ஆனா பிசாசு பலவானா இருப்பான். ஆனால் நீங்கள் எப்பொழுது தேவனோடு கூட நிக்கிறீங்களோ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்களோ, நிச்சயமாக அவர் கொடுக்கிற வார்த்தை, அவர் கொடுக்கிற ஆவியின் வல்லமை நம்மை அதிக பலவானாய் மாற்றி இந்த உலகம் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுல தேவன் நம்ம கூட இருந்து காரியங்களை செய்கிறார். சோ உலகம் எண்ணிக்கை அதிகமா இருக்குது, ரொம்ப பெருசா இருக்குன்னு பார்த்து தயவு செய்து யாரும் பயந்து விடாதீர்கள். நம்மை நாமே அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்துட்டு உங்களை அற்பமா நினைக்கிறீங்க, நீங்க உங்களை அற்பமா நினைக்கல, தேவனுடைய வல்லமையை அற்பமாய் நாம் நினைக்கிறோம் என்று அர்த்தம். சோ கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேங்கிற அந்த கெத்து நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். பிரைஸ் காட். நீங்க தைரியமா முன்னேறி போங்க. உலகம் செய்ய முடியாத பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு உலகம் செய்ய முடியாததை சிறுபான்மையை வைத்துக்கொண்டு நாம் செய்து முடிக்க முடியும். பிரைஸ் காட். ஜெபித்து நிறைவு செய்யலாம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிக பலவான் என்கிற தலைப்பின் கீழ் நீர் கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, பிசாசானவன் பலவானா இருந்து கொண்டு ஆண்டவரே எங்களிடம் இருந்து அநேக காரியங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், ஆண்டவரே அப்பா ஆரோக்கியம், ஆண்டவரே மேன்மை, இது எல்லாவற்றையும் அவன் சில நேரம் கொள்ளையடித்து விடுகிறான். ஆனால் நாங்கள் எப்பொழுது சரியாய் உமக்குள் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு, உம்முடைய திட்டத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு, உம்முடைய வார்த்தையின் வல்லமை, ஆவியின் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோமோ, ஓ ஹல்லேலூயா, உம்மை போல நாங்கள் அதிக பலவானாய் நாங்கள் மாறுகிறோம் ஆண்டவரே. ஓ எங்களிடம் இருந்து அவன் பறித்து கொண்ட கொள்ளை பொருட்களை நாங்கள் மீட்டுக் கொள்ள முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் அதிக பலவான் என்கிற அந்த கிருபை, அந்த அபிஷேகம் மிகப்பெரிய அளவிலே கிரியை செய்வதாக. ஆபிரகாம் 4 ராஜாக்களை குறித்து அவர் பயப்படவில்லை. அவர்களிடத்தில் இருந்த படைபலத்தை கண்டு அவர் அஞ்சவில்லை ஆண்டவரே. நான் தேவ திட்டத்தில் இருக்கிறவன், லோத்து என்னுடைய சகோதரன், என்னுடைய உறவு என்பதை நினைத்து அவர் முன்னேறி போய் 318 பேரை கொண்டு 4 ராஜாக்களை முறியடித்து லோத்துவின் பொருட்களையும் மீட்டு கொண்டு வந்தாரே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் சபைகளுக்கு இப்படிப்பட்ட அதிக பலவான் என்கிற அந்த தரிசனம், அந்த வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிசாசிடம் இருந்து நாங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கிருபை கொடுங்க. ஏதேன் தோட்டத்திலே இழந்து போனதை நீர் கெத்சமனே தோட்டத்திலே, அந்த கொல்கதா மலையிலே அப்பா, அந்த கல்லறையிலே நீர் மீட்டு கொடுத்திருக்கிறீர். நீர் மீட்டு கொடுத்து விட்டீர். அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபைகள் பெருகட்டும். தேங்க்யூ லார்ட். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.